ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம ஒரு படம் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 வருஷமா லவ் பண்ணி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு அவங்க தனியா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ரெஜிஸ்டர் மட்டும் பண்ண போறாங்க. ஆனா அதுக்குள்ள என்ன நடக்குது, அவங்களுக்குள்ள என்ன மாதிரி எல்லாம் ஆகுது, அவங்களுக்குள்ள இன்னொரு பொண்ணு நடுவுல வந்தா அவங்களோட லைஃப் எப்படியெல்லாம் மாறும், நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு ட்விஸ்டோடயே இந்த மூவி இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப டிஃப்ரெண்டாவும் இருக்கும். நீங்க பார்த்து பாருங்க. சீரியஸா நீங்க வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இது ஒரு நல்ல லவ் டிராமா. ஸோ எப்பயும் சொல்றதுதான், இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் படம் பாக்குறீங்க, பட் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. நீங்க பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மூவியை இதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வெட்டிங் டே. நம்ம ஹீரோயின் அவளோட வெட்டிங் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு செம்மையா அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அதை திருட்டுத்தனமா பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ பண்ணிக்கிட்டு இருக்க சேட்டையெல்லாம் ஹீரோயினுக்கு இன்னைக்குல இருந்து நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்துல இருக்கா. ரொமான்டிக்கா போஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ விழுந்து வாராத குறையா பண்ணிக்கிட்டு இருக்காளா. ஹீரோ அதை பார்த்து கெக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கான். எனக்கு காலெல்லாம் அடிபட்டுருச்சு, நீ சிரிக்கிறியா அப்படின்னு சொல்றாளா. இவன் எங்க அடிபட்டது, இங்கேயா அங்கேயா அப்படின்னும் போது இதோ இந்த கால்ல அந்த கால்ல அப்படின்னு சொல்லி மாறி மாறி ஏமாத்திக்கிட்டே இருக்கா. இவனுக்கே தெரிஞ்சிடுது. உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி அவனும் விளையாட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருமே வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துல ரொமான்டிக்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைம்க்கு விடாம நம்ம ஹீரோவோட போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா ஹீரோக்கு போனை எடுக்கிற ஐடியாவே இல்ல. ஹீரோயின் தான் தயவு செஞ்சு போனை எடுத்து பேசி, எதுனா எமர்ஜென்சி இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு திட்டுறா. அந்த போனை அட்டன் பண்ண உடனே ஹீரோ வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டு நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான்னா, நான் இமீடியட்டா யூஎஸ் போக வேண்டியது இருக்கு, எங்க அண்ணாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு, நீ எனக்காக வெயிட் பண்ண, நான் சீக்கிரமே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த நிமிஷத்தோட எங்களோட வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நேரம் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்ல சொல்றாங்க. அதோட 2024 டிசம்பர் அன்னைக்கு, கிறிஸ்மஸ் அன்னைக்கு மார்னிங் நம்ம ஹீரோயின் எழுந்து ஹீரோவை ரொம்ப சந்தோஷமா எழுப்புறா. அவளே போய் ஹீரோ கிட்ட ரொமான்டிக்கா என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு இதுக்கு மேலேயும் நம்ம இப்படியே வாழ வேண்டாம், எனக்கு குழந்தை பெத்துக்கணும், நம்ம 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு குழந்தை இருக்கணும், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்றாளா. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றான். அவன் வந்துட்டு அவனுக்கு அந்த குழந்தை பெத்துக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்ற மாதிரி காட்டுறான். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு அதுக்கான டைம் இல்லை, நீ கொஞ்சம் டைம் கொடு, எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நமக்கு வந்து கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம புள்ள பெத்துக்காம எதுக்கு இருக்கணும், நம்மளோட லைஃபும் நல்லா தான் இருக்கு, நம்ம வந்து ஒரு நல்ல கப்பலா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா இவ. ஜஸ்ட் எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடு, அது வரைக்கும் வெயிட் பண்ண, நான் மத்த எல்லாத்தையும் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் மனசளவுல பயங்கரமா கஷ்டப்பட்டு இருந்தாலுமே என்ன பண்றா அப்படின்னா, அவ பட்டை காலையில அவனுக்கு டிஃபன் செய்யறது, டீ போடுறது அப்படின்னு சொல்லி மத்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவ வந்து மனசுக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்றா. காலையில ஹீரோக்கு வந்து டிஃபனை செஞ்சுட்டு காஃபியையும் போட்டு கொடுத்துட்டு அப்பவும் என்ன பண்றா அப்படின்னா, ரொம்ப ஆசையா அவனோட மடியில போய் உட்காந்துக்கிறா. இன்னைக்கு ஈவினிங் வந்து என்ன பிளான் உனக்கு அப்படின்னு கேக்குறா. ஆனா அவன் வந்து ஹீரோயினை அவாய்ட் பண்ற மாதிரி என்ன சொல்றான் அப்படின்னா, நீ டிஃபன் செய்யணும், நீ காஃபி எல்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது, அதுதான் வேலைக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ண வேண்டியது தானே, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்றான். அவசர அவசரமா வந்து வீட்டுல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு போறான். அந்த டைமுக்கு என்ன ஆகுதுன்னா, இவனோட கோட் பேக்கெட்ல இருந்து இவனோட ஃபேவரட்டான வாட்ச் ஒன்று, அதுவும் பல வருஷமா அதை வச்சிருக்கான் போல, அந்த வாட்ச் கீழே விழுந்து உடஞ்சிடுது. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இன்னைக்கு என்னோட கான்சர்ட் இருக்கு, நைட்டு நீ வருவியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கும் இவன் என்னால வர முடியாது, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ ஆஃபீஸ்க்கு போகும்போது அவனோட செக்ரட்டரி என்ன கேக்குறான் அப்படின்னா, சார் ஆக்சுவலா மேடம் வந்து உங்களை பயங்கரமா லவ் பண்றாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அவங்கள பயங்கரமா அவாய்ட் பண்றீங்க, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவன் சைலண்டாவே இருக்கான். ஆனா இவன் என்ன சொல்றான் கொஞ்ச நேரத்திலேயே அப்படின்னா, ஆனன் வந்துட்டு என்னன்னா ஏர்போர்ட்ல வந்திருப்பான், அவளையும் குழந்தையும் பிக்கப் பண்ணும், சீக்கிரமா வண்டி எடு அப்படின்னு சொல்றான். இப்பதான் வந்து பிளாஷ்பேக் சீனை காட்டுறாங்க. 2021 வந்து ஹீரோ அர்ஜென்ட்டா யூஎஸ்க்கு போனான் இல்லையா, அங்க மீட்டிங்ல வந்து இவனுக்கு பெருசா பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனுங்க எல்லாம் வந்து பார்த்தா ஒரு பெரிய கேங்ஸ்டர்ஸ் போல, அதனால அவனுங்க ஆல்ரெடி ஹீரோவை மிரட்டுறானுங்க, கண்டிப்பா உன்னை உயிரிடையும் விட மாட்டோம்,
நீ வந்து எங்களை எதிர்த்து பேசுனீனா அப்படின்னு சொல்றானுங்க. ஆனா ஹீரோ அப்பவும் பயப்படாம இவன் தைரியமாவே இருந்திருக்கான். ஆனா மறுநாளே வந்துட்டு நம்ம ஹீரோவோட அண்ணனை ஹீரோவோட கண்ணு எதிர்க்கையே வந்து சுட்டு கொன்னுறானுங்க. அதுல ஹீரோ வந்துட்டு பயங்கரமா டிப்ரெஷன்ல ஆயிருக்கான். அதுக்கப்புறம் 6 மாசமா யூஎஸ்லயே உட்காந்து பயங்கரமா குடின்னு குடிச்சு இவனோட டிப்ரெஷன் வந்து அதிகமாயிருக்கு. அதனால ஹீரோ வந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஸ்டேஜ் சிங்கர். ஆக்சுவலா வந்துட்டு இவளுக்கு இது வரைக்கும் தனியா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸே கிடைச்சது இல்லை. இன்னைக்குதான் இவ ஃபர்ஸ்ட் டைமா பண்ண போறா. இவளுக்கு வந்து ரோஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவகிட்ட ஹீரோவை பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்றா. ஆக்சுவலா அவ என்ன சொல்றா அப்படின்னா, இவன் யூஎஸ்ல இருந்து ரிட்டர்ன் 6 மாசம் கழிச்சு தான் வந்திருப்பா 2021. அதுக்கு அப்புறத்துல இருந்து ஹீரோ இவகிட்ட சரியா பேசுறது கிடையாது, இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்னா இருந்ததே இல்ல. இதெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன உடனே ஃப்ரெண்டுக்கு கோவமா வருது. இது பார், நீ தான் ஒரு முட்டாள், இன்னமும் அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வந்து அவன் வேற எவ்வளையோ ஒருத்தைய வச்சிட்டு இருக்கான். அதனாலதான் உன்னை கொஞ்சமும் மதிக்காம இருக்கான். நீ எதுக்காக அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? சீக்கிரமா டிவோர்ஸ் வாங்கிட்டு நீ உன்னோட லைஃப பாரு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், அவனை நான் பயங்கரமா லவ் பண்றேன், கண்டிப்பா அவன் எனக்கு அந்த மாதிரியான துரோகம் எல்லாம் பண்ண மாட்டான், அவன் ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிறான் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். நீ இன்னும் இப்படியே பேசிக்கிட்டு நீ முட்டாளாவே வாழ்ந்து முட்டாளா சாக போற அப்படின்னு ஃப்ரெண்டு திட்டுறா. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த நோட் பண்ற. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னா இல்லையா, அந்த மீட்டிங்க்கு ரொம்ப தேவையான ஒரு யூஎஸ்பி டிரைவ் வந்து இவளோட பேக்ல இருக்கு. ஐயோ இதை நான் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன், நான் உடனே அவனுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஏய் உன்னோட கான்சென்ட்ரேட் இன்னைக்கு எங்கடி போற அப்படின்னு திட்டுறா. இல்ல நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிளம்புறா. எங்க ஆபீஸ்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு லேடி கூட குழந்தையையும் கூட்டிட்டு வந்திருக்கான். இவளோட பேரு தான் வந்து ஆனன். அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை ஹீரோவா அப்பான்னு வேற கூப்பிட்டுட்டு இருக்கு. ஹீரோவும் சைலண்டா தான் இருக்கான். ஆனன் என்ன சொல்ற அப்படின்னா, எனக்கே ரொம்ப சங்கடமா தான் இருக்கு, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு, நாங்க 2 பேரும் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றோம்ல, நாங்க அடிக்கடி வந்து உன்னை தொல்லை கொடுக்குறோம், நீ தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க, அது இல்லாம வந்து இவன் உன்கிட்ட அப்பாவா நிறைய விஷயத்த எதிர்பார்க்கறான், நான் என்ன பண்ண முடியும், எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றா இவ. இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, குழந்தைய நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப யூஎஸ்பியை கொடுக்க வந்த நம்ம ஹீரோயின் பாக்குற இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவ வெளியிலயே நின்னுறா. ஆனா அதே நேரத்துக்கு அங்க ஆபீஸ்ல வேலை செய்ய எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பாஸோட பொண்டாட்டி அவ்வளவு ஒன்னும் அழகா இருக்க மாட்டா, ஆனா எக்ஸ் வந்து பயங்கர அழகா இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு எக்ஸுக்கும் நம்ம ஹீரோக்கும் பிறந்த குழந்தையா தான் இது இருக்கும், இவங்க 2 பேருக்குள்ளயும் நடுவுல வந்துட்டு இவ தேவையில்லாம வந்துட்டா, ஆனா இப்ப இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இல்லையா, கண்டிப்பா கூடிய சீக்கிரம் ஹீரோ வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க கூடிய வாழ ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்பதான் அவங்க அவளை பாக்குறாங்க. இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போறா. ஏன்னா அந்த யூஎஸ்பி எப்படியும் ஹீரோ கிட்ட கொடுக்கணும்ன்றதுக்காக. ஹீரோயினை பார்த்த உடனே இவ கிட்ட என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப அண்ணன் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமாடா குட்டி பையா, இவங்க வந்துட்டு உன் டேடியோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாளா. அந்த குட்டி பையனுக்கு செம்ம கடுப்பாகுது. அவன் கையில வச்சிருக்க வாட்டர் கன்னை எடுத்து ஹீரோயின் மேல அடிக்கிறான். தயவு செஞ்சு எங்க அப்பாவையும் அம்மாவையும் வாழ விடு, நீ எங்க அப்பாவோட வாழ்க்கையை விட்டு போ, நீ ஒரு மோசமான சூரியக்கார பொம்பளை அப்படின்னு சொல்லி திட்டிடுறான். ஐயோ ஆன்டி கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுப்பா, உங்க டேடிக்கு வந்து ஆன்டியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வேற இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்துற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ என்ன சொல்றானா, சின்ன பிள்ளை தானே, அவனை எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் வந்து எதிர்பார்க்கறா ஹீரோ ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ எதுவுமே வாயே திறக்காம சைலண்டா நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அது ரொம்ப சங்கடம் ஆயிடுது. அவ என்ன சொல்றானா, பரவாயில்ல சின்ன குழந்தைகிட்ட நான் என்ன சண்டையா போட முடியும், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அப்பவும் அவ என்ன சொல்றா அப்படின்னா, ஆக்சுவலா வந்துட்டு நம்ம இன்னைக்கு நம்மளோட மேரேஜ் சர்டிபிகேட்டை வாங்க போகணும், அதுக்கு நீ வருவல்ல, நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் என்னோட கான்செப்டை முடிச்சுட்டு அங்க வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. வெளியில வந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறா. அப்பனா எங்களுக்குள்ள காதலே இல்லாம போயிடுச்சா, எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சா, இதுக்கப்புறம் இந்த காதல் இருக்கவே இருக்காதா என்னோட வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் பின்னாடி போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்பாவை கூப்பிடுறா அப்படின்னு சொல்றாளா. உடனே இந்த குட்டி பையனும் ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறான். ஹீரோவும் வேற வழியே இல்லாம அங்க அவங்க கூடயே இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு இங்க மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அங்க ஆபீஸ்க்கு வாசல்லையே நின்றுக்கிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் ஆகுது. எல்லாரும் வந்து அவங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர்
பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ மட்டும் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. மறுபடியும் 2021 என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு கல்யாணம் அன்னைக்கு கிளம்பி போனவன் 6 மாசம் கழிச்சு இப்பதான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் இவகிட்ட சொல்லியிருக்கான். அவ என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னு பார்த்தா, என்னோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் வரான் போல அப்படின்னு நினைச்சுக்கிறா. இன்னைக்குதான் ஹீரோயினோட பர்த்டே. 6 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால இவ வந்துட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருக்கா. ஹீரோ வந்த உடனே 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், சீக்கிரமா குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பயங்கர ஆசை. ஹீரோ வந்த உடனே ஹீரோவை பார்த்ததுமே சந்தோஷத்துல ஓடி போய் மேலே ஏறி உட்காந்துக்கிறா. எங்க என்னோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் எங்க சீக்கிரமா கொடு அப்படின்னு சொல்லி அவளும் கையை நீட்டி கேட்கிறாளா. ஹீரோக்கு இவளோட பர்த்டேன்றதே ஞாபகம் இல்ல. அவனா தானா 6 மாசம் கழிச்சு ரிட்டர்ன் வந்திருக்கான். சாரி, உண்மையாவே வந்துட்டு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றான். ஹீரோயினா கோச்சுக்கிறா. போ, நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? போ, நீ தானாதான் இன்னைக்கு வந்தியா அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிறா. சரி ஓகே, கிஃப்ட் தானே, நீ இன்னொரு நாள் வாங்கித்தா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சடனா என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணி நான் கிஃப்ட் வாங்கி உனக்கு நாளைக்கு தர சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இவளுக்கு பர்த்டேக்கு இவன் தானே கிஃப்ட் வாங்கணும், அசிஸ்டன்ட் ஏன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா. தனியா வந்துட்டு இவன் பயங்கரமா ஃபீல் பண்றான். நீ வந்து என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க, ஆனா நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உன்கிட்ட எல்லா உண்மையும் எப்படி நான் சொல்ல போறேன், நான் எப்படி வந்துட்டு உன்னை சரி பண்ண போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறான். நைட்டே ஆயிடுது, ஹீரோ வரவே இல்லை பிரசன்ட்ல. அப்ப வந்துட்டு ஆபீஸ்ல இருக்கவங்களே ஆபீஸை க்ளோஸ் பண்ண போறோம் மேடம், நீங்க உள்ள வரவே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதே நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த ஆனன் இருக்கா இல்லையா, அவ வந்து அவளோட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறா. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் குழந்தை இவங்க 3 பேருமே சேர்ந்து எடுத்துருக்கா மாதிரியும் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா மாதிரியும் ஹீரோ வந்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் நீ வந்துட்டு இந்த 4 வருஷத்துல என்கிட்ட இந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி கூட சிரிக்கல. ஏன், எதனால? உனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்றதுனாலயா, அதை நீ என்கிட்ட சொல்ல விரும்பாதனாலயா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்பவும் ஹீரோயின் பார்த்தா ஹீரோ மேல கோவப்படல. இவன் வாயால இது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சு இவ யோசிக்கிறா. அந்த டைமுக்கு ஹீரோ கால் பண்ணா அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு கார்ல எங்கேயும் ஹீரோ போயிட்டு இருக்கான். போனை அட்டன் பண்றான். எப்போ வருவேன், நான் இவ்வளோ நேரமும் அங்கதான் வெயிட் பண்றேன், நீ வருவியா வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல நான் முக்கியமான வேலையா வெளியில போறேன், என்னால வர முடியாது, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறான். இல்ல இங்க இருந்து நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ வர எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இங்கேயே தான் வெயிட் பண்ணுவேன் உனக்காக அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறா. அப்படியே 2019 காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க. கூடிய சீக்கிரம் இதே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் நமக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, கோவத்துல வந்துட்டு அவளோட ரெங்க கட்டி நடு ரோட்லயே போட்டுறா. இருந்தாலும் மனசு கேட்காம அதை போய் எடுக்கிறா. ஆனா அந்த டைமுக்கு ஒரு கார் வேகமா வந்து நம்ம ஹீரோயினை அடிச்சு தூக்கிடுது. மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு கார்ல இவங்க 2 பேரும் எங்கேயும் கூட்டிட்டு போறான் இல்லையா. அப்ப குட்டி பையன் என்ன சொல்றான்னா, இன்னைக்கு நைட்டு நான் உங்க வீட்டுல வந்து தங்கட்டுமா, என்னையும் எங்க அம்மாவையும் எதுக்காக நீங்க தனியாவே விட்டுருக்கீங்க, நம்ம 3 பேரும் இன்னைக்கு நைட்டு ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அண்ணனுக்கு அப்படியே பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே டைமுக்கு தான் நம்ம ஹீரோவோட கார் வந்துட்டு ஹீரோயினுக்கு எங்க ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த இடத்த கிராஸ் பண்ணுது. நல்ல வேலையா கண்ணாடியில ஹீரோயின் தான் அங்க விழுந்து கிடக்குறா அப்படின்றத ஹீரோ தெளிவாவே பாத்துறான். வேக வேகமா கார்ல இருந்து இறங்கி போயிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சு கதறான். ஹீரோயினுக்கு கொஞ்சோட்டு உயிர் இருக்கு. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஹீரோயினோட கடைசி உயிர் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்தபடியே கண்ணு மூடுது. எல்லாம் முடிஞ்சு ஹீரோ வீட்டுக்கு வந்து பாக்குறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் காலையில ரெடி பண்ணி வச்சா இல்லையா பிரேக்ஃபாஸ்ட், காஃபி, அது எல்லாம் அங்கேயே இருக்கு. அதை பார்க்கும் போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனால தாங்கிக்கவே முடியல. கொஞ்சமும் பயங்கரமா கதறி கதறி அழறான். ஒருத்தவங்க கூடியே இருக்கும் போது அவங்களோட பெருமையோ இல்ல அருமையோ எதுவுமே நமக்கு தெரியாது. எப்ப அவங்க நம்மளை விட்டுட்டு போறாங்களோ அப்பதான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இப்படி எல்லாம் அழுத என்ன பிரயோஜனம், அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஆனா அது கிடையாது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோவோட மொபைல்ல ஏதோ வந்து ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட வீடியோ தான். அந்த சவுண்ட் கேட்டுதான் எழுந்துக்கிறான். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா 2019 வந்து நம்ம ஹீரோவோட பர்த்டே அன்னைக்கு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு ஹீரோயின் வந்திருக்கா. அவனுக்கு தெரியாம வந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக எக்கச்சக்கமா ஏதோ அரேஞ்ச் பண்ணிருக்கா. ஆனா ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோ உள்ள வந்துடுறான். அதை பார்த்த உடனே அவ பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. அப்பதான் ஹீரோவும் வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஏதோ பண்ணிட்டு இருப்பான் அவகிட்ட சேட்டை. இன்னும் எத்தனை வாட்டி இந்த வீடியோவை பார்த்து பார்த்து நீ என்ன அசிங்கப்படுத்த போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட குரல் கேக்குது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ அப்படியே அதிர்ச்சியா திரும்பி பாக்குறான். பார்த்தவன் சும்மா இல்லாம அப்படியே பதறி அலறி கத்த ஆரம்பிச்சிடறானா. ஹீரோயின் பயந்துடுறா. டே என்னடா பேய பார்த்த மாதிரி அலற அப்படின்னு சொல்லி கேக்குறா.
இவளுக்கு எல்லா இறுதி சடங்கெல்லாம் பண்ணியே முடிச்சிட்டாங்க இல்லையா? என்ன நடக்குதுன்னே ஹீரோக்கு புரியல. இரு இரு இரு, என்ன ஆச்சு? நீ எதுனா கனவுக்குன்னு கண்டியா என்ன? கெட்ட கனவா? எதுனா ஆயிடுச்சா? உனக்கு எதுனா ஆயிடுச்சா? இல்ல எனக்கு எதுனா ஆயிடுச்சா? என்ன பிரச்சனை? ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமாதானப்படுத்துறா. அவன் எங்க கேக்குறான்? அவன் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறான். இரு இரு, நான் உன்னை கட்டி பிடிக்கிறேன், அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு ரிலாக்ஸ் ஆகும். உனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் படபடன்னு வந்திருக்கும், அதனாலதான் நீ இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ற, கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லி ஹக் பண்றா. அப்பதான் அவனுக்கு அவளோட உடம்ப உணர முடியுது. ஐயோ, இவ உண்மையாதான் நம்மள ஹக் பண்றா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இறுக்கி பிடிக்கிறதுல ஹீரோயின் ஐயோ எம்மான்னு காத்தாத குறையா இறுக்கிடுறான்டே. ரொம்ப இறுக்கிட்டடா, போகண்டா அப்படின்னு சொல்றா. உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ திரும்பவும் வந்துட்டல, என்கிட்ட வந்துட்ட தானே, நீ இதுக்கப்புறம் என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா கிஸ் பண்றானா. ஹீரோயின் ஏ இருடா, எனக்கு என்னன்னே புரியல, எதுக்குடா நீ இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ தவிச்சுக்கிட்டு இருக்கா. அவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னாலும் ஹீரோ விடுற மாதிரி இல்ல. அப்பதான் இவன் என்ன சொல்றானா, உனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, நல்ல வேலையா நீ ஏன் கூட இருக்க, எல்லாமே உண்மையாதான் நடந்தது அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் கனவு, சில கனவு உண்மை மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உண்மையாவே அந்த ஆக்சிடென்ட் எனக்கு நடந்திருந்தது அப்படின்னா கூட நான் சந்தோஷம் தான் படுவேன். ஏன் தெரியுமா, நீ மறுபடியும் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட எப்படி நடந்துகிட்டியோ, எப்படி இருந்தியோ அதே மாதிரி திரும்ப வந்திருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அந்த ஒரே நாள் என்னோட உயிரை போயிருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஏதோ நீ இப்போ ரொம்ப நல்ல மூட்ல இருக்க, அதனால நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த மறுபடியும் கேட்கிறேன், நம்ம 2 பேரும் குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப ஹீரோக்கு மண்டையில டங்குன்னு மணி அடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, இன்னைக்கு என்ன தேதி அப்படின்னு கேக்குறா. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு கிறிஸ்மஸ், ஏன் மறந்துட்டியா அப்படின்னு சொல்றா. அப்போதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, அது எல்லாமே கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு தான் நடந்தது. குழப்பமா மறுபடியும் பேனாத்த ஆரம்பிச்சிடறானா. ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, சரி ஓகே, எனக்கே புரிஞ்சிடுச்சு, நீ பயங்கர குழப்பமா இருக்க, நீயும் ஆபீஸ் கிளம்பு, நானும் ஆபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவன் ரெடி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் கையில அன்னைக்கு, அதாவது அவன் போட்டுட்டு இருந்தான் இல்லையா கோட் சூட்டு, அதே கோட் சூட்டை தான் கையில எடுத்து வச்சிருக்கான். ஐயோ, இதை கண்டிப்பா நான் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு வேற ஒரு கோட் சூட்டை எடுத்து மாட்டுறான். அதே நேரத்துக்கு இவன் ரெடியாகி வெளியில பாக்குறானா, அதுக்கு முன்னாடி என்ன நியூஸ் சேனல்ல ஓடிக்கிட்டு இருக்குமோ அதே நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலே காஃபியை எடுத்துட்டு வச்சுட்டு நம்ம ஹீரோவோட மடியிலயுமே உட்காந்துடுறா. இவனுக்கு அப்படியே பக்குன்னு ஆகுது. நம்ம ஹீரோக்கு கால் வருது. யாரு அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, ஆனந்த் தான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. அவ எழுந்து போலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஆனா ஹீரோ என்ன சொல்றானா, நீ எங்கேயும் போகாத, இங்கேயே உட்காரு, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசுறான். உன்னை ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணுமா, நான் பிக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அதே நேரத்துக்கு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னைக்கு கூட நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறேன், அது மட்டும் இல்லாம நம்ம ஈவினிங் ஒன்னாவே போய் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பதான் வேலைக்கார ஆண்டி வராங்க. வந்த உடனே ஹீரோக்கு செம்மையா கோவம் வருது. வீட்டுல இருக்க எல்லா வேலையும் இவளே செய்யறதுக்கு நீங்க எதுக்காக, இதுக்கு மேலேயும் அவ தான் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கா அப்படின்னா நீங்க வேலைக்கு தேவையே இல்லை, இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிடுறாங்க. கிட்ட உடனே மன்னிப்பு கேட்கிறான். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் உன்னை ரொம்ப இக்னோர் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உன்னை மதிக்கவே இல்லை, அதனாலதான் வீட்டுல இருக்க வேலைக்காரி கூட உன்னை மதிக்காம கஷ்டப்படுத்திருக்கா, இதுக்கு எல்லாம் காரணம் நான் தான், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை கொண்டு ஆபீஸ்ல விடுறான். அது மட்டும் இல்லாம என்ன சொல்லிட்டு போறான் அப்படின்னா, நீ என்ன வேலை இருந்தாலுமே சரி, நீ கவலையே படாத, எல்லாத்தையும் நான் விட்டுட்டு இங்க ஈவினிங் நிப்பேன் உனக்காக அப்படின்னு சொல்றான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே நீ மட்டும் வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே நான் வாகனத்துல பறந்து மேல போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. நடந்த விஷயம் எல்லாம் தெரியாம நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றா அப்படின்னா, ஹீரோ போட்டு அடின்னு அடிக்கிறா. இவளை எங்கேயும் நீ தொல்லை கொடுக்கறதுக்காக வந்துட்டியா என்ன, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா திட்டுறா. கஷ்டப்பட்டு ஹீரோயின் நிறுத்துறா. ஏய் தயவு செஞ்சு சும்மா இருடி, எதையும் சொதப்பி வைக்காத, இப்பதான் நாங்க 2 பேரும் பேசி ஒரு சமாதான வழிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா. சாரி தயவு செஞ்சு அவளால நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எதுவும் தப்பா நினைச்சுக்காத, உனக்கு வேணும்னா நீ வேணா ட்ரெஸ் மாத்திக்கிறியா, இன்னைக்கு உனக்கு டிவி இன்டர்வியூ வேற இருக்குல்ல, இங்க இருந்து கிளம்பு, மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பி வச்சிடறா. ஹீரோக்கு மனசுக்குள்ள என்ன சந்தோஷம்னா, ஒரு வழியா கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. என்னன்னு பார்த்தா இவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டான். ஹீரோயினோட ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி இல்லாம வேற ட்ரெஸ் போட்டிருக்கா. அதுக்கப்புறமா
வந்துட்டு அவனே ஹீரோயினை கொண்டு போய் டிராப்பும் பண்ணியிருக்கான். ஆனா இப்ப என்ன யோசனை வருது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஹீரோயின் யூஎஸ்பி எடுத்துட்டு இங்க வருவா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இவனே போய் யூஎஸ்பிய வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஆனனும் குழந்தையும் வந்துடுறாங்க. அவன் குட்டி பையன், எங்கப்பா போறீங்க, நான் வருவேன்னு தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு காலை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூட நடக்கிற கான்வர்சேஷன் கொஞ்சமா மாறி இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியலடி, அவன் கனவு கண்டானோ என்னவோ, அவன் ரொம்ப ஃபீல் பண்றான் அப்படின்னு சொல்றா. நான் இப்பதான் யூஎஸ்பிய பாக்குறா, பார்த்த உடனே இதை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயின் ஹீரோவோட ஆபீஸ்க்கு போறாங்க. அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல வெளியில இருக்கவங்க வந்துட்டு அந்த 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசுறாங்க. ஹீரோயினை கூடிய சீக்கிரம் அவன் டிவோர்ஸ் பண்ணிடுவான் பாரு அப்படின்னு பெட்ல வைக்கிறாங்க. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஃபீலே பண்ணாம ரூம்குள்ள போறா. மறுபடியும் நடந்த எல்லா விஷயமும் நடக்குது. அந்த குட்டி பையன் வந்து வாட்டர் கன்ல தண்ணி அடிக்கிறா. ஆனா ஹீரோ இந்த வாட்டி போயிட்டு ஹீரோயினுக்கு முன்னாடி நின்னுறான். உன்னோட குழந்தைய நீ உருப்படியா எதுவும் சொல்லி கொடுத்தே வளர்க்கலையா அப்படின்னு சொல்லி திட்டுறான். மறுபடியும் குட்டி பையன் என்ன பண்றேன்னா காலில் பிடிச்சிக்கிட்டா, அப்பா அப்பனா நீங்க வந்து இனிமே என்னையும் அம்மாவையும் லவ் பண்ணவே மாட்டீங்களா, இந்த ஆன்டி எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா இந்த வாட்டி நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, யார் இந்த குழந்தை, ஆனனோட குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்றான், எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் இப்ப போயே ஆகணும், ஆனா எனக்காக நீ வெயிட் பண்ணு, நான் மீட்டிங்கை முடிச்சிட்டு வந்த உடனே உனக்கு எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ போன உடனே இந்த ஆனன் என்ன பேசுறா அப்படின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இவனும் டேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், உனக்கு தெரியும் தானே, அவன் அதெல்லாம் மறைக்காம உன்கிட்ட சொல்லியிருப்பானே அப்படின்னு சொல்லும் போது ஆமா சொன்னாரு அப்படின்னு சொல்றா. அப்பதான் நான் கன்சீவ் ஆனேன், ஹீரோக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தான் இவன், ஆனா கொஞ்ச நாள்லயே வந்து நாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் தான் அவன் வந்து உன்னை லவ் பண்ணியிருக்கான், நீ என்னதான் இருந்தாலுமே வந்து ஜஸ்ட் சும்மா நீங்களா தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல இல்லையா, அதுக்காக தான் நான் சீக்கிரமா யூஎஸ்ல இருந்து இங்க ரிட்டர்ன் வந்தேன். யூஎஸ்ல எங்க கூட தான் வந்து 2021ல ஒரு 6 மாசம் தங்கி இருந்தான், ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அது மட்டும் இல்லாம நடுவில் அப்பப்போ வந்து எங்களை பார்த்துக்கிட்டே எங்க வெளியில கூட்டிட்டு போறது அது இதுன்னு எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தான் எங்களுக்காக. ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்லாம இருந்தது இவ்வளவு நாள், இன்னைக்கு அவனே உங்ககிட்ட சொல்லிடுவான், இன்னைக்கு நீங்க 2 பேரும் பிரிஞ்சிடுவீங்க, நாங்க இனிமே எங்களோட ஃபேமிலியை நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாளா. ஹீரோயினுக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துது. எதா இருந்தாலும் ஹீரோ வந்து என்கிட்ட சொல்லட்டும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இந்த 4 வருஷத்துல உனக்கு வந்து ஒரே ஒரு வாட்டியாவது குழந்தை நின்றுருக்கான், அவன் வந்து உன்னை தொட்டானா, இல்லவே இல்லை தானே, அவனும் நீயும் நல்ல வாழ்க்கைய வாழல, அவன் எங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், நீ உண்மையாவே அவனை லவ் பண்ற அப்படின்னா நீ அவனை விட்டு விலகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறா. அதுல வந்து பார்த்தா இவங்க எல்லாரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ், யூஎஸ்ல வந்துட்டு நம்ம ஹீரோ தான் இவளோட ஹஸ்பண்ட்னு சொல்லி போட்டிருக்கு. அவங்க அங்கெல்லாம் வீடு புக் பண்ணது, இடம் வாங்கினது, அது இதுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு இவங்க 2 பேரோட பேரு தான் போட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. ஹீரோயின் ரொம்ப சங்கடமா எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டு வேக வேகமா அங்க இருந்து ஓடிடுறா. அப்பதான் ஹீரோ வரான். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் போன கொஞ்ச நேரத்திலேயே வந்த உடனே எங்க அவ அப்படின்னு கேட்ட உடனே தெரியல, அவ ஏதோ வந்து சங்கடமா ஃபீல் பண்ணா போல, இங்க இருந்த வெளியில போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு செம ஷாக். நம்ம தான் வெயிட் பண்ண சொல்லிட்டு போனோம், அவளை வெயிட் பண்றேன்னு சொன்னாலே எப்படி போனா அப்படின்னு சொல்லிட்டு, போகும்போது போகாத, நான் வந்துட்டு உன்னோட லைஃப்ல இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஆனன் கேக்குறா. நீ என்ன பேசுற, நானும் நீயும் லவ் பண்ணோம், ஆனா நீ என்ன பண்ண, என் அண்ணன் கூட சேர்ந்து துரோகம் தான் பண்ண, எனக்கு அவனால நின்ன குழந்தை தான் இவன், ஆனா என்னால எங்க அண்ணன் இறந்துட்டான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உன்னையும் என்னோட அண்ணன் குழந்தையும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு அப்பா இல்லாம ஆயிடக்கூடாது, உன்னோட பேரை என் பிள்ளைக்கு அப்பான்ற ஸ்தானத்தை கொடு அப்படின்னு கேட்ட, அதையும் நான் கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டிக்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்காம என் அண்ணனுக்காக நான் இதை எல்லாமே செஞ்சேன், ஏன்னா அவன் வந்து என் உயிரை காப்பாத்திருக்கான், ஆனா இது எல்லாத்துக்கும் நீ இதுதான் கைமாறா எனக்கு செய்வியா, ஆனா இந்த வாட்டி நான் என்னோட பொண்டாட்டியை விட்டு கொடுப்பேன்னு நீ நினைக்கவே நினைக்காத, அவதான் எனக்கு எல்லாமே, அவளை வந்து நான் உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன், அவகிட்ட நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஹீரோ கிளம்பிடுறான். வேகமா போகும்போது டைம் பாக்குறான். இப்பதான் தெரியுது அவனுக்கு வாட்ச் உடஞ்சிருக்கு. எப்படா வாட்ச் உடஞ்சுது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோயினை கொண்டு போய் ஆபீஸ்ல விட போனா இல்லையா, அங்க ஃப்ரெண்டு வந்து அடிக்கும் போது பிடிச்சி இவனை கீழே தள்ளியிருப்பா. அதுலதான் வந்து இந்த வாட்ச் உடஞ்சிட்டு இருக்கு. ஐயோ, அப்பனா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயம் எல்லாம் நடந்துகிட்டே தான் வருது, அதுவாவே நமக்கு தெரியாம நடக்குது. அப்ப அந்த கார் ஆக்சிடென்ட்டும் அதே மாதிரி நடந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு பயப்படுறான். நம்ம
ஹீரோயின் காஃபி ஷாப்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அங்க வந்து நம்ம ஹீரோவோட இன்டர்வியூ வருது. அந்த இன்டர்வியூல அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கான். நான் வந்து இவ்வளவு நாள் உன்னை அவாய்ட் பண்ணிருக்கலாம், ஆனா நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நீ தான் என்னோட லைஃப்ல ஒரு சன்லைட் மாதிரி. அந்த சன்லைட் இல்லை அப்படின்னா இந்த உலகமே இயங்காது இல்லையா, அந்த மாதிரி தான். நீ இல்லை அப்படின்னா நான் இல்லவே இல்லை. தயவு செஞ்சு வந்து என்ன தப்பா நினைக்காத, எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு, நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்குமே நம்ம தான் அவசரப்பட்டு வந்துட்டோமோ அப்படின்னு தோணுது. இப்பதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்றத காட்டுறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட கம்பெனிலேயே ட்ரைனியா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா. யாருக்குமே இவன் தான் வந்து இந்த கம்பெனியோட சேர்மன் ஆக போறான் அப்படின்றதே தெரியாது. நம்ம ஹீரோயினும் வந்து இன்டர்னா அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு எந்த ஒரு வேலையும் சின்ன சின்ன விஷயம் கூட தெரியவே இல்லை. ஆனா இவ பண்றது எல்லாமே கியூட்டா இருக்கும். இது எல்லாத்தையும் இவன் வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பான். ஹீரோவை பார்த்து பயந்து ஹீரோயின் அலறி கீழே விழ போகும்போது கரெக்டா ஹீரோ பொறிச்சு இழுக்கிறான். இவங்க 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கதான் மீட் பண்றாங்க. அடுத்த நாள் 2 பேருமே வந்துட்டு லிஃப்ட்ல மீட் பண்றாங்க. ஆக்சுவலா 2 பேருக்குமே ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. சடனா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்த லிஃப்ட்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுது. ஹீரோயினால நிக்கவே முடியல. அந்த லிஃப்ட் வேகமா கீழே இறங்குற மாதிரி போகுது. அப்ப ஹீரோ மேல கை வச்சிடறாளா, அவ்வளவுதான். ஹீரோவும் பதறி போயிடுறா, ஹீரோயினும் பதறி போயிடுறா. நேரம் போக போக 2 பேருக்குமே வந்து நம்பிக்கையே போயிடுது. இவங்களுக்கு வெளியில போக வழியே இல்லாம லிஃப்ட்டை ரெடி பண்றதுக்கும் ரொம்ப டைம் எடுக்குது. இவங்க 2 பேருமே என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் நம்மளோட லாஸ்ட் டேவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே மறுநாள் வந்து பஸ் ஸ்டாப்ல மீட் பண்றாங்க. எப்படியோ நேத்து வந்து உயிர் போயிடுச்சு, வெளியில வந்துட்டோம், அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்து ஒன்னா பஸ்ல போறாங்க. 2 பேரும் வந்துட்டு ஒரு இயர்போனை யூஸ் பண்ணி பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினே என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு வந்து இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் சொல்றா. ஹீரோவுமே வந்துட்டு ஹீரோயினோட கையை இறுக்கமா பிடிச்சிட்டு உட்காந்துடுறான். அதுல இருந்தே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடுது ஹீரோக்குமே ஓகே அப்படின்னு. இப்ப நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சின்னதா ஒரு சேஞ்சஸ். நம்ம இன்டர்வியூ வந்துட்டு ஹீரோயின் எங்க பாத்திருப்பா, காஃபி ஷாப்ல பாத்திருப்பா. ஆனா இப்ப இன்டர்வியூவை வந்து எதுல கேக்குறா அப்படின்னு பார்த்தா கார்ல உட்காந்து கேக்குறா. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, சோ இது ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு ஒரு வாட்டியும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து எங்க ஹீரோயின் இருக்கா அப்படின்னா அதே இடத்துல, அதாவது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல வெயிட் பண்ணுவேன்னு சொன்னா இல்லையா, அதே இடத்துல ஹீரோயின் கார்ல உட்காந்து இன்டர்வியூ கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்கிறதுக்காக வேகமா போயிட்டு இருக்கான். ஹீரோ கரெக்டா அந்த டைம்க்கு அந்த இடத்துக்கு வந்துடுறா. நம்ம ஹீரோயின் வந்து கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கதையும் பாத்துறான். ஆனா அந்த டைமுக்கு வேற ஒரு கார் வேகமா வந்து ஹீரோயினோட காரையே அடிச்சு தூக்கிடுது. வேகமா வந்துட்டு காரோட கண்ணாடி எல்லாம் உடைச்சு பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் காருக்குள்ள இல்ல. பதறிடுறான். வந்து பார்த்தா ஹீரோயின் தள்ளி நின்னுக்கிட்டு இருக்கா. இப்பதான் அவன் எங்கேயோ போயிட்டு வரா. நீ எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்னோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நான் போன் பண்ண போனேன், நீ எதுக்காக இவ்வளவு பதறின அப்படின்னு சொல்லி கேக்குறா. செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத, என்னால இருக்கவே முடியாது, ஏன்னா நீ இல்லாம நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதறிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்பதான் சொல்றா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீ என்ன சொல்ற அப்படின்றத நான் அங்கேயே இருந்து கேட்டு இருந்திருக்கணும், இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து இப்பதான் கொஞ்சம் சந்தோஷப்படுறான். எப்படியோ ஒரு வழியா இன்னைக்கு நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டோம்னு சொல்லி இவங்க 2 பேருமே வந்துட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அன்னைக்கு நைட்டே ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட உனக்கு என்னென்னலாம் பிடிக்கும், உனக்கு என்னென்னலாம் என் கூட சேர்ந்து செய்யணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இந்த வாட்டி ஹீரோயின் வந்துட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா, கரெக்டா ஹீரோ டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவங்களோட கல்யாணத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதை எல்லாத்தையும் கேட்டு ஹீரோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த வாட்டி ஹீரோவே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து ஒரு குழந்தை வேணும், கண்டிப்பா நமக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஹீரோயின் கூட அவன் ஒன்னா இருக்கான். அப்ப ஹீரோவோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை ஹீரோயின் எடுத்து பாத்துறா. அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, யூஎஸ்ல இருந்து ஒரு டாக்டர் அனுப்பியிருக்காரு. உங்களுக்கு வந்து பழைய மெடிசன்லாம் வந்து அந்த அளவுக்கு சூட் ஆகலன்னு நினைக்கிறேன், நான் இப்போ வேற ஒண்ணு கொடுக்குறேன், அதை நீங்க ட்ரை பண்ணுங்க, அதை வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்லியிருக்கு. வேகமா போய் அவனோட பேக் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பாக்குறா. பழைய பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப இது எதுவுமே வந்து விட்டமின் டேப்லெட் அதெல்லாம் கிடையாதா, எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன, அப்ப டிப்ரெஷனுக்காக தான் நீ சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றா. இது பாரு, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, எனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான்.
இதுல 6 மாசம் நம்ம ஹீரோ யூஎஸ்ல இருந்தா இல்லையா, அங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ஆனன் இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு இவன் கூட எப்படியாவது நம்ம இனிமே ஒண்ணு சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி இவனை விடாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பா. அப்ப ஒரு நாள் இவன் பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கும் போது அவ பக்கத்துல போய் உட்கார்றா. அப்ப ஹீரோயின் மாதிரி இவனுக்கு தெரியுது. அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, என்ன மன்னிச்சிடு, நான் வந்துட்டு உன்னை வந்து எப்படி நேர்ல பார்த்து இதெல்லாம் சொல்றதுன்னு தெரியாம நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் எமோஷனல் ஆகி கட்டி பிடிச்சிடறான். இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நடந்ததுனால இவனுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஃபேஸ் பண்ண முடியாம இவளுக்கு பெருசா துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இப்போ வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து இவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோவுமே எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலுமே மறுநாள் அவன் எழுந்துக்கும் போது அதே கிறிஸ்துமஸ் டேவா தான் இருக்கு. அவனுக்கு மறுபடியும் காலையில இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணி பண்ணி போராட்டமா இருக்கு. ஹீரோயினோட லைஃபை ஒரு நாளும் காப்பாற்ற ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போதே இவனும் மாத்தி மாத்தி ஒரு நாளும் எது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இத்தனை வருஷத்துல இவன் எதெல்லாம் மிஸ் பண்ணானோ, எதெல்லாம் இவன் பண்ணாம இருந்தானோ, அதனால ஹீரோயின் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலோ அதை எல்லாத்தையுமே வந்து பண்றதுக்கு இது ஒரு சான்ஸா நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே கொஞ்சமும் மூஞ்சி சுழிக்காம கொஞ்சமும் கஷ்டப்படாம பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசியா வேற வழியே இல்லை, இந்த நாளை முடிச்சே ஆகணும், இல்லைன்னா வந்துட்டு என்னோட வாழ்க்கையோட சேர்ந்து ஹீரோயினோட வாழ்க்கையும் இப்படியே போகும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஹீரோ வந்துடுறான். இந்த வாட்டி ஹீரோயின் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா இல்லையா கான்செர்ட்டை, அதை வந்து பண்ண வைக்கிறான். அது மட்டும் இல்லாம ஆளா இவனே வந்து அதை பார்த்துட்டு இருக்கான். ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போனோம் உன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ எங்கேயோ ஹீரோயினை கூட்டிட்டு போறான். இவ வந்து பயங்கர சந்தோஷமா இருக்கா. உண்மையாவே வந்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்னோட லைஃப்ல எவ்வளவு விஷயம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், ஆனா வந்துட்டு இன்னைக்கு அந்த கான்செர்ட் நான் பண்ண நீ என் கூட வந்து நின்ன பத்தியா, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கடைசியில ஸ்டேஜ்ல ஏறின பத்தியா, ஐயோ என்னால அது சொல்லியே எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு அவ்வளவு புலம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்து இவளால பண்ண முடியலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த எல்லா விஷயத்தையும் அவன் கூட்டிட்டு போய் பண்ண வச்சுட்டான். ஆனா அவளுக்கு அது ஒரு நாளுமே ஞாபகம் இருக்க போறது இல்லை. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கான்செர்ட் பத்தி மட்டும்தான் அவளுக்கு ஞாபகம் இருக்கும். இது எங்களுக்குள்ள எதனால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையும் எனக்கு புரியல. எதனால வந்துட்டு நாங்க 2 பேருமே வாழ்ந்த நாளையே திரும்ப திரும்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோன்றதும் தெரியல. ஆனா அவளுக்கு இது தெரியவே இல்லை, எனக்கு மட்டும்தான் தெரியுது. அப்ப நான் தான் இது எல்லாத்தையுமே மாத்தி ஆகணும், இதை தடுத்து நிறுத்தி ஆகணும், அவளோட லைஃப் அவளுக்கு கொடுத்தாகணும். நான் வந்து உண்மையா இவளோட வாழ்க்கையை அழிச்சிட்டனோ, நான் இவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனோ, இதெல்லாமே வந்து என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேரும் எங்க நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட ஹீரோ என்ன சொல்றா அப்படின்னா, இந்த உலகத்துல என்ன வந்து இந்த அளவுக்கு நேசிக்க யாராலன்னா முடியும் அப்படின்னா அது நீ மட்டும்தான். என் அப்பா அம்மா கூட என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணதில்லை, அதே மாதிரிதான் நானும் உன்னை லவ் பண்றேன். இந்த உலகத்துல நான் இல்லவே இல்லை அப்படின்னாலுமே என்னோட லவ் உன் கூடியே தான் இருக்கும். நீ வந்து நான் இல்லைனாலும் ஃபீல் பண்ணக்கூடாது, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், நீ எங்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டியோ அந்த இடத்துக்கு எல்லாமே நீ போய் பார்க்கணும், உன் கூடியே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். என்னடா இவன் சொல்றான் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் தூரத்துல வேகமா ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயின் மைண்ட்குள்ள வந்து ஆல்ரெடி இந்த இடமும் இந்த இடத்துல நடந்த ஆக்சிடென்ட்டும் ஞாபகம் வருது. அப்படியே ஹீரோவை ஆச்சரியமா பாக்குறா. உன்னோட லைஃப் விட்டு நான் போறேன், இப்பயாவது சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி அங்க இருந்து தள்ளி விட்டுறான் ஹீரோ. ஹீரோக்கு அந்த இடத்துலயே ஆக்சிடென்ட் ஆகுது. ஹீரோயின் கதனை பண்ணியே ஹீரோவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறான். அதே மாதிரி ஹீரோவுக்குமே கொஞ்சோண்டு உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கடைசி உயிருமே வந்து நம்ம ஹீரோயினை பார்த்தபடியே போகுது. இப்பதான் ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே புரிய வருது. அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அவன் ஏதோ ஒண்ணு நடக்கும்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தான். அவன் வேணும்னு தான் இதை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கதறி கதறி அழறா. ஹீரோயின் அதோட ஹீரோவும் ஹீரோயினும் எங்கெல்லாம் போனாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் தனியாவே போய் பாக்குறா. ஏன்னா இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி இவங்க 2 பேரும் வந்த மாதிரியான ஞாபகங்கள் ஹீரோயினோட மைண்ட்ல ஓடுது. மறுபடியும் அடுத்த வருஷம் டிசம்பர் கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு காலையில ஹீரோயின் எழுந்துக்கிறா. அப்ப பார்த்தா பக்கத்துல ஹீரோ படுத்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் பயங்கரமா சந்தோஷத்துல சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த வாட்டி கண்டிப்பா நான் வந்து ஏன் உயிரை கொடுத்து உன்னை காப்பாத்துவேன், இந்த மாதிரி நிலைமைய வந்து உனக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. இது ரொம்ப சிம்பிளான கதையா தோணலாம், இல்ல மொக்கையான கதையா கூட தோணலாம். உங்களுக்கு என்ன வேணாலும் யோசித்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், ஒருத்தவங்களை மிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஸோ மிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை ரியலைஸ் பண்ணிட்டு அவங்க கூட இருக்கிற கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணுன்றதை மட்டும் நினைங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து கொஞ்ச நாள் தான் வாழ்க்கை. சண்டை போடணுமா பயங்கரமா சண்டை போடுங்க, இல்லை அசிங்கமா திட்டிக்கணுமா 2 பேரும் நல்லா கூட திட்டிக்கோங்க. அது மட்டும் இல்லாம
சட்டையை கிழிச்சுக்கிட்டு சண்டை போடுவாங்க பாருங்க, அதே மாதிரி சண்டை போடணும் அப்படின்னாலுமே சண்டை போடுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், என்னைக்கு பிரிஞ்சு போகணும், அடுத்த லைஃப்பை தேடி போகணும்னு மட்டும் யாருமே யோசிக்காதீங்க. ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை. அடுத்த லைஃப்ல மட்டும் சந்தோஷம் கிடைச்சிரும் அப்படின்றதுல என்ன கேரண்டி சொல்லுங்க. இதோட இந்த படம் முடிஞ்சிடுச்சு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.